சொல்லுங்க, நம்ம விருகம்பாக்கம் தொகுதிக்கு நீங்க நாம் தமிழர் கட்சி இங்க இந்த விருகம்பாக்கம் தொகுதியில என்னென்ன மாற்றத்துக்கு? அதாவது விருகம்பாக்கம் தொகுதியில பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. அதை நான் எல்லாரும் மாதிரி பொதுவா சொல்றதை விட நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப எல்லா தொகுதியிலையும் வேட்பாளரை திமுக வந்து இறுதிப்படுத்திடுச்சு. ஆனா இந்த விருகம்பாக்கத்துல மட்டும் கடைசி வரைக்கும் இவரையே போடலாமா, இல்ல வேற ஆளை தேடுவோமா, இல்ல கூட்டணி கட்சியிட்ட கொடுத்துட்டு நம்ம பேசாம ஒதுங்கிடலாமா அப்படிங்கிற டிஸ்கஷன்ல தான் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் இந்த தொகுதி திமுகவுக்கு தான் போக போதா, இல்ல தேமுதிக கிட்ட தள்ளி விட்டுட்டு போக போறாங்களாங்கிற நிலைமையில தான் இருந்துச்சு. ஏன் காரணம் அப்படின்னா, மக்கள் கிட்ட பெருத்த அதிருப்தி இருக்கு. இந்த திமுக எம்எல்ஏ கடைசி 5 வருஷம் எதுவுமே செய்யல, அவர் மேல தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு, அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா தொகுதிக்கு எதுவுமே செய்யல, சினிமா நிகழ்ச்சிகளை கலந்துக்கிற அளவுக்கு கூட தொகுதிக்குள்ள வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அடுத்து இந்த 5 வருஷம் சட்டமன்றத்துல வந்து 2 முறை தான் சட்டப்பேரவையில பேசியிருக்கிறார். ஒரு முறை அவர் சார்ந்த விருகம்பாக்கத்துக்கு கடமைக்கு ஒரு முறையும், இன்னொரு முறை அவர் கொண்டு வந்த வாய்ப்பு கொடுத்த அந்த வணிகர் சங்கத்துக்கு ஒரு முறையும், அப்ப 2 முறை தான் பேசிக்கிறார். மக்களுக்கான எந்த ஒரு சேவையுமே செய்யாம ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்த அந்த எம்எல்ஏவை அகற்றணும் அப்படிங்கறதுல மக்கள் தெளிவா இருக்காங்க. அடுத்தது மாற்றத்துக்கான கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கறது முடிவு எடுத்துட்டாங்க.